இத வந்து என்ன சொல்றதுன்னா இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு மாற்றங்கள் அப்பா எல்லாத்தையும் மாத்திட்டாரு. இப்போ நான் கேங் ஒரு ஆஃப்டர் ஆல் நாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல நாங்க அன்னைக்கு போறோம். அப்ப ஒருத்தர் சொல்றாரு இதெல்லாம் கண்ணாமண்ணான்னு இருக்கு, சிஎம் என்னைக்கு வந்து முகமுடி போட்டுட்டு வந்து இதெல்லாம் பார்க்க போறாருன்னு தெரியலன்னு. இந்த பக்கம் ஒருத்தன் போனா பாத்தியா? யார் சிவப்பு சட்டையா? அப்படி போயிட்டு லெஃப்ட்ல போயிடு. அந்த ஒரு பயம் வந்திருக்கு பாத்தீங்களா, அதுதான் புரட்சி. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? பிஏ. ஓ, இன்னும் 10 வருஷத்துக்கு அதையே படி. போலி பரப்புரையை செய்தவர்தான் இந்த முதலமைச்சர் விஜய் என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஏய் பொறுக்கி, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாடு கடனில் தத்தளித்தது போல போலி பரப்புரையை செய்தார் முதலமைச்சர் விஜய். நிதி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகள் மீது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது சோஃபா மாடல் அரசு. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று பேசுகிறார். பணிக்கு செல்லும் பெண்களில் 42% தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என சொல்லியிருக்கிறார் விஜய். ஃபிளாஷ்பேக். அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க. 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, மானம் கெட்ட போல. இவையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளா, சோஃபா மாடல் ஆட்சியின் சாதனைகளா என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமது எக்ஸ் தள பதிவில் கேட்டிருக்கிறார். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. மன்னர் மன்னா, நான் தான். தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார். பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். பாருங்க மைக்க மக்கள் போடுவாங்க லைக்க போட்டு இந்த விரல் திரும்பும் திசையெல்லாம் தளபதியின் குரல் என்றால் பேச்சு, தமிழ்நாடுதான் தளபதியின் மூச்சு, அதற்கு மதுரை மாநாடு சாட்சி, 2024 அமைக்க போது ஆட்சி ஆட்சி ஆட்சி, சீரிப்பாய சிங்கம், தமிழ்நாட்டுல தளபதி தான் தங்கம், நாளைக்கு ஆள போது அந்த சிங்கம் எதிர்கட்சி ஆயிடுவாங்க பங்கம், புரியுதா என் தங்கம், பேண்ட் ஷர்ட்னா ஒயிட், தமிழக வெற்றி கழகம் எனக்கு வெயிட், ஆளுங்கட்சி வைக்க போறாங்க மக்கள் வேட்டு, தளபதிக்கு போட போறாங்க ஓட்டு, நாங்க கோட்டைக்கு போறதுக்கான ரூட்டு, தளபதி தான் திரையுலகின் உச்சம், அவர் கன்னத்தில் இருக்குது மச்சம், அரசியல் அவர் அறந்தாரு உச்சம் 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 உச்சம். உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது திடீரென உடல் நலக்குறைவு காரணமாக மயக்கம் அடைந்த செவிலியரை கண்டும் காணாமல் அமைச்சர் அருண்ராஜ் மற்றும் எம்எல்ஏ ஆகியோர் தனக்கு ஆய்வுதான் முக்கியம் என அடுத்த பிரிவுக்கு சென்று தனது ஆய்வை தொடர்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. இவங்க என்ன ரகம்னே தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1. சார் முக்கியமான மீட்டிங் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க. டேய் சங்கத்தை உடனே கலைக்க. மருத்துவ ஜம்ப் பண்ணுடா. இருக்கிற ஒரு காலை ஒடிக்கிறதுக்கா? சார் உங்க மினிஸ்டர்ஸ் கேட்டா ஏதாவது சீஃப் மினிஸ்டர் பேசுவாங்க, நாங்க நீங்க எதுவுமே சொல்லாம போறீங்க. கேட்ட ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியும். வித்த காட்டுறாயா, கண்ணுல விரலுட்டு ஆட்டா, ஒரு துப்பு கூட கிடைக்கல. அதான் தெரியுது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்படைன்னு சொல்லிட்டு பெண்கள் பாதுகாப்பா ஒண்ணு தொடங்கி இருக்கிறாங்க. குறிப்பா முதலமைச்சர் தொடங்கி இந்த பிங்க் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு வாகனத்தை கொடுத்து அதை இன்னைக்கு பேர் மாற்றம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு ஒரு பேரை வச்சு பண்ணிருக்கிறாங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர். ஆனா இந்த முதலமைச்சர் அவர்களுக்காக உழைத்த அவருடைய ரசிகையான நீண்ட நாள் ரசிகையான ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த ஒரு பெண்ணு 15 நாட்களாக தொடர் குற்றச்சாட்டு, தொடர் புகார், தொடர் முதலமைச்சர் நடவடிக்கை என்று சொல்லிட்டு அவர் கதறி அழுது கொண்டிருப்பது சிஎம்க்கு கேட்கல. அவர் காதுல இது வரைக்கும் உழல. சூட்டு பேருக்கு காதே கேட்க மாட்டேங்குது. நம்ம கட்சியை சார்ந்த பாலமுருகன் ஜெயபால் தான் என்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திறந்த வெளியில ஒரு பெண் கதறி அழுவது முதலமைச்சர் காது கேட்கல, இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. செருப்பு பிஞ்சு ஆக்ஷன் எடுக்கிறாங்க, கை கால் எடுத்துறாங்க. ஆக்ஷன் எடுக்க கூடாது,
ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் என் மாம மச்சான். வெற்றிகளை ஆட்சிக்கு வந்த பிறகு ஆங்காங்கே மின்வெட்டு, அறிவிக்கப்படாத மின்வெட்டு. சென்னை மாநகரம், சென்னை சுற்றியுள்ள புறநகர பகுதி, தமிழ்நாட்டில் பல பகுதியில் அடிக்கடி இரவுல மின்தடை ஏற்படுது. இதனால மக்கள் இரவில் தூங்க முடியாம இந்த இரவிலேயே போராட்டம் நடைபெறுகின்ற சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம். உங்க ஊடகத்திலே பத்திரிகையிலும் வந்த செய்தி தான். இன்றைக்கு தூக்கத்தை தொலைத்த அரசாங்கம் தமிழக வெற்றி கழக அரசாங்கம். அதற்கு பல்வேறு சாக்கு போக்கெல்லாம் சொன்னாங்க. பீஸ் கேரில் திருட்டு போனதுனாலதான் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டதா சொன்னாங்க. இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அணில் அந்த லைன்ல ஓடுனதுனாலதான் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டது சொன்னாங்க. டோட்டல் ஏரியாவும் கரண்ட் கட் ஆயிடுச்சுனா ஏடாது நேரகாலம் தெரியாம வெந்த புள்ள வேலை பாத்துறீங்களடா. இப்ப புதிய கண்டுபிடிப்பாக பீஸ் கேர் திருட்டு போனதுனாலதான் மின்தடை ஏற்படுதா சொல்றாங்க. ஆக தமிழ்நாடு முழுவதுமா பீஸ் கேர் திருட்டு போகுது. எல்லாரும் திருட்டு பசங்க. இந்த குறுகிய கால கூட்டத்தொடராக இருப்பது காரணத்தினால கேள்வி பதில் அனுப்பி அது துறையிடமிருந்து பெற்றுத் தருவதிலே காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை நேரம் இந்த நாட்களில் இருக்காது. இந்த 3 நாள் இருக்காது. இந்த 3 நாட்கள் இருக்காது. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம் பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி அதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாது. நான் யாரு? வெறும் டுபாக்கூர். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிதல் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் திரு மு. ரவிசங்கர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? சுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை, பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி எப்போது என்று அதிமுக எம்எல்ஏ சம்பத்குமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் அளிக்கவில்லை. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து பைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஏதாவது பேசுங்கடா. சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் ஆகியோர் அதற்குரிய பதிலை தரவில்லை. வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு பதிலாக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனாவும் அமைச்சர் ராஜ்மோகனும் பதில் அளித்திருக்கிறார்கள். நீ இல்லப்பா, நீ உட்கார். ஏய் பக்கத்துல இருக்கிறிய உன்னதா எந்திரி. ஏய் எருமை உன்னதா எந்திரி மாட்டியா? நீ சார் அப் என்ன மீ அம்மின்ட்டு அப் தான் செருப்புல விழுந்த பூக்களை தானே எடுத்து தட்டி விடுற இந்த மனசு யாருக்குங்க வரும்? நான் ஆயிருந்துட்டு என் கையெடுத்து எனக்கு நானே சூத்து கழுவுற மனசு இருக்கு. என் மனசு என் அக்கில் அடிக்கிறப்ப என் கையெடுத்து நானே சொல்லிடுற மனசு இருக்கு. என் மனசு ஒண்ணுக்கு போயிட்டு என்னோட எடுத்து நானே உள்ள போட்டு நானே ஜிப்பு போடுற என் மனசு இருக்கு. என் மனசு 84வது இலவச பஸ் பிம்பலத்தி சம்பளத்தி வம்பலத்தி வரிசையில பம்பலத்தி இட்டுன்னு வந்தாச்சு. ஒயிட் ரிப்போர்ட் பார்த்து படிச்சாச்சு. நிதி கூட இப்போ நிதியாச்சு. தமிழ்ல கொள்ளையா கொள்ளாதீங்க, சரியா படிக்க வேணுமாங்க. கூச்சம் எல்லாம் வேணாமுங்க, எங்க கிட்ட டியூஷன் வாங்க. அமைச்சர் எல்லாம் சம்பளத்தி காப்பா துங்க தம்பலத்தி முடியல போடும் லம்பலத்தி. இந்த விளையாட்டுக்கு பேர் என்ன? செஸ்ஸரா? கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்பர். கம்ப்யூட்டர் சாப்பிடுறாங்களா? சரக்கு எங்க இருந்து வருதுன்னு சொன்னீங்க? உங்கூட்டாண்டாவா? உகாண்டானா? டேய் 10-11 ஸ்பேனர் ரெடி. கடையில இருக்கிறதே 3 ஸ்பேனர் தான். 10-11 கேட்டா நான் எங்க போறேன்? You're terminated. நான் டெர்மினேட்டரா?
டேய் மண்டை வெளியிட்டறா. வந்த வழியா ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட். மூதேவி நான் போயிருவேன். இப்படியே போனா நீ முண்டமா தான் வீட்டுக்கு போவ.